தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாக கூறியுள்ள திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ நிர்மல்குமார் அமைச்சரவையில் யாருக்கு எந்த துறையை ஒதுக்கலாம் என முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து வருவதாகவும் நிதிநிலை அறிக்கை ஒப்படைத்த பிறகே மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டுருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையும் முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்திலேருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. முதல்வர் ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்து அந்த துறைக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வர்றார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் வந்து தினமும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதலும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வர்றாரு. யார் என்ன சரியாக இருக்குன்றதை முதல்வர் தான் முடிவெடுப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு, ஃபினான்ஷியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதற்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ளே முதல்வர் அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்கள் துறை எப்படி இருக்குது? உங்கள் துறையில் என்னென்ன விதமான மாற்றங்கள்? இல்லை, இன்னும் துறை ஒதுக்கப்படலை. முதல்வர் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பாக ஒதுக்கீடு செய்வார்.